தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆம் அன்பின் பிதாவே, உம்முடைய வியத்தகு செயல்களை நினைத்து உம்மை புகழ்கின்றோம், போற்றுகின்றோம். உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை மகிமைப்படுத்தி துதிக்கின்றோம். அல்லேலூயா. இரட்சிப்பின் ஊற்றே எம் இறைவா, நீர் எவ்வளவு மாட்சி நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆம் அன்பின் பிதாவே, எங்கள் மீறுதலின் நிமித்தம் நாங்கள் பாவம் செய்தோம். எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை பெறும்படியாக உம்முடைய திருக்குமாரனின் உயிரையே எங்களுக்காக கொடுத்தீர். ஆம் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வியத்தகு செயல்களை எல்லாம் நினைவு கூறுகின்றோம். நோயுற்றோரை குணமாக்கினீர், மரித்தோரை பிழைக்கச் செய்தீர், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தீர். இந்நாளில் எங்களையும் நீர் உம்முடைய வியத்தகு செயல்களால் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றீர். உம்மை ஆராதித்து போற்றுகின்றோம். இதோ எங்களுக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து எங்கள் வாழ்வினை வளம் பெறச் செய்த உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இந்நாளில் நோயுற்றோருக்கு நல்ல சுகத்தையும், வேதனையின் பாதையில் கடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும், குழந்தை வரத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் குழந்தை வரத்தையும், வேலையில்லாதோருக்கு நல்ல வேலையும் கொடுத்து ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். மேலும் அன்பின் இறைவா, எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீர்தாமே எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.